ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேகா வைப்ஸ். இன்றைக்கி டே 14. நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. மதியம் லஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட சாதம் தயாராக இருக்குது. அப்புறம் பார்த்தாலே எச்சி ஊறுதுலங்க. இது ஒகேனக்கல் மீன் குழம்புங்க. இதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியும் மீன் வறுவலோட ரெசிபியும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சிக்கன் ரோஸ்ட்டுங்க. தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் ஆயிலே பண்ணியிருக்கேன். அப்புறம் பாயில்டு எக்கு, ஆனியன். வாங்க ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் தோல் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 1 லெமன் சைஸ் புளி, 1 ஸ்பூன் மீன் குழம்பு தூள், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் 3/4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதும் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து ரொம்ப நல்லா வதங்கணுன்ட்டு இல்லைங்க, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா போதும். வதக்கிட்டு இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 1 ஸ்பூன் மீன் குழம்பு தூளும் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மீன் குழம்பு தூள் கிடைக்கலன்னா 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் இருக்கிற அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ அந்த மிளகா வாசனை போயிட்டதும் ஒரு எலுமிச்சப்பழ அளவு சைஸ் இருக்கக்கூடிய புளியை எடுத்து நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம். கொட்டை இல்லாத புளி தான் நான் சேர்த்துருக்கேன். புளி ஊற வச்சு கரைச்சி மீன் குழம்பு வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி வதக்கும் போதே நம்ம புளியை சேர்த்து வதக்கிட்டோன்னா அந்த ஹீட்லேயே அந்த புளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கிடுங்க. நம்ம அரைச்சி குழம்பு வைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுதாங்க மெயின் சீக்ரெட்டு அந்த ஒகேனக்கல் மீன் குழம்போடைய டேஸ்ட்டுக்கு. அவங்க வந்து அந்த அம்மியில் போட்டு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. நம்மளுக்கு இங்கே அம்மி கிடையாது, அதனால் நான் மிக்சியில் தாங்க அரைக்கிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதும் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கிறேங்க. மீன் குழம்புக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் அதில் ஒரு 10-15 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு, இதில் வெங்காயம், தக்காளி, வீட்டு மிளகாத்தூள், மீன் குழம்பு தூள், புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு தாங்க இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ஒரு கிளறிக்கலாம்.
கிளறிட்டு இப்போது நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்க்க குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் குழம்பு கெட்டியாகிடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொதிச்சிட்ருக்கோம். நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்த உடனே நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எல்லா சைடும் கொதிக்குதில்ல. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துட்றோம். நான் வந்து இந்த மீன் குழம்புல வால் பகுதியும் தலை பகுதியும் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பீஸு உடம்பு பகுதி சேர்த்துருக்கேன். இப்போது இது லைட்டாக ஒரு கிளறு கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இது வந்து நான் மீன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளைத்துண்டை நான் சேர்த்துட்டேன். மீன் குழம்போ காரக்குழம்போ இந்த குழம்புங்களில் வெல்லம் சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து மீனை இறக்கி வச்சிடலாம் குழம்ப. இப்போது மீனுக்கு மசாலா தடவுறது எப்படின்னு பார்த்துடலாம். அரை எலுமிச்சைப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை, வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மீன் வறுக்கிற மசாலா. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால மீன் வறுக்கும் போதே வாசமாக இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீன்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 லெமனை நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். பிழிஞ்சு ஒரு 2 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி இந்த மீன் துண்டுகளையும் அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. இன்றைக்கி டே 14ஓட லன்ச் மெனு பிளேட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒகேனக்கல் மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் ரோஸ்ட், அவிச்ச முட்டை, ஆனியன். இன்னையோட ரெசிபி இதாங்க எங்களுக்கு. எங்களோட இன்றைக்கி மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்